ஒரு ஜாதி கட்சி நடத்திட்டு இருந்த வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக மோடி ஆதரவாளராக இருந்த ஒருவருக்கு திமுகவில் அந்த கட்சியை ஜாதி கட்சியை திமுக கூட்டணியில் சேர்த்து நத்தம் தொகுதியில் அவரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அவர் பக்கா ஆர்எஸ்எஸ்காரர், மோடி ஆதரவாளர், வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிக்கக்கூடியவர், மோடியை மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிக்கக்கூடியவர், ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஆதரிக்கக்கூடியவர், ஒரு சாதிய கட்சியின் தலைவர். அவருக்கு சீட்டு கொடுத்தது ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்த சீட்டு அப்படின்னு சொல்லி முஸ்லிம் அமைப்புகள் எதிர்ப்பு குரல் போய் முதலமைச்சரையே பார்த்து சொல்றாங்க, நீங்க மாத்துங்கன்றாங்க. ஒண்ணுமே மாத்தல. அப்ப பிஜேபியோட பி டீம் யாரு தமிழ்நாட்டில்? திமுக தான் பிஜேபியோட பி டீம். ஆர்எஸ்எஸ் காரனுக்கு நீ சீட்டு கொடுக்குறேன்னு வரக்கூடிய குற்றச்சாட்டை சுலபமா நீ எப்படி கடந்து போக முடியும்? ஆர்எஸ்எஸ்ல நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸோட ஆதரவாளராக இருந்து கட்சி நடத்தின இயக்கம் நடத்திய ஒரு நபரை திமுக கூட்டணி, திமுகவில் என்ன சீட்டு, திமுகவில் வேட்பாளருக்கு பஞ்சமா என்ன? ஊரில் இருக்க எல்லா கட்சிக்காரனும் திமுகவில் தான் இருக்கான். அப்போ அவங்களுக்கு சீட்டுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு 1000 பேராது கேட்குறான் இன்னைக்கு சீட்டு. அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு கொடுப்பீங்க? அப்போ யார் பிஜேபியோட பி டீம்? யாரும் அதை மறுக்கவும் இல்லை, அதை பற்றி ஒரு பெருசா பண்ணவே இல்லை, கடந்து போகிறாங்களேங்க. யாரும் அதை பற்றி நான் என்ன கேட்குறேன், கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் திருமா ஏன் இதை பற்றி திருமா வாய் திறக்க வேண்டியதானே? பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து வாயளவில் கிடையாது, நடைமுறையில் வந்து ஆர்எஸ்எஸ் காரனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்களே. கூட்டணின்ற முறையில் திருமாவும் இடதுசாரிகளும் அந்த நபருக்கு ஓட்டு கேட்கணும். ஆமாம், இதை விட உங்களுக்கு வெட்கக்கேடான விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா? எவ்வளோ வெட்கக்கேடான விஷயம் அது, அதை நீங்கள் செய்கிறீங்க.